ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி எப்படி கன்சிஸ்டன்ட் கேரக்டர்ஸ் வந்து நம்ம ஏஐ யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து கூகுள் வந்துட்டு இமேஜ் எஃபெக்ட்ஸ் ஜெமினி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே ஒரு வெப்சைட் வரும், ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து இமேஜஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் கன்சிஸ்டண்ட்டாக. ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் யூசர்ஸ் மட்டும்தான் வந்து இப்போதைக்கு ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்களும் வந்து ஆக்சஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து விபிஎன் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் எந்த விபிஎன் இன்ஸ்டால் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். க்ரோமில் வந்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரீ விபிஎன் ஃபார் க்ரோம் அப்படின்றத டைப் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கெட் த எக்ஸ்டென்ஷன் அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஆட் டு க்ரோம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா க்ரோமில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸ்டென்ஷனை. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு ஸோ இதை வந்து நான் பின் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸ்டென்ஷனை நம்மளுடைய இமேஜ் எஃபெக்ட்ஸ் அந்த வெப்சைட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஜிமெயில் மூலயமா ஒரு வாட்டி சைன்இன் பண்ணணும், ஓகேவா? ஸோ இப்போ நான் ஜிமெயில் மூலயமா சைன்இன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எக்ஸ்டென்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து யூஎஸ் சர்வரை வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ கண்டினியூ ஸ்டார்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அது டிஃபால்ட்டாக நெதர்லாண்ட் சர்வரில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு யூஎஸ்ஏவை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆரிகானை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த விபிஎனை வந்து ஆன் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ நம்ம விபிஎன் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் எந்த இமேஜ் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த வெப்சைட்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம ப்ராம்ப்டை வந்து நெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ChatGPT வந்துட்டு நான் சொல்கிற ப்ராம்ப்டை வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராம்ப்ட்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதில் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ப்ராம்ப்ட்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தரீங்கன்னா, கிவ் மீ a detailed prompt of a beautiful Indian woman in a standard front facing pose with a sweaty wet look and full face visibility looking directly at the camera. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் ஜென்ரேட் கொடுத்தேன்னா எனக்கு ஒரு டீட்டெயிலாக ஒரு ப்ராம்ப்ட் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும், ஓகேவா? ஸோ இந்த டீட்டெயில் ப்ராம்ப்டை தான் நம்ம வந்து பேஸ் ப்ராம்ப்டாக வச்சுட்டு ஸோ இதை வச்சு மற்ற இமேஜஸ்லாம் வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த ப்ராம்ப்ட் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இமேஜ் எஃபெக்ட்ஸ் வெப்சைட் வந்துட்டு இதை வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு உடனே வந்து நீங்கள் வந்து க்ரியேட் கொடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸோ இந்த மோர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஹை கான்ட்ராஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? இதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபோட்டோகிராஃபியை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த டிஎஸ்எல்ஆரை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த கூல் டோன்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் ரியலிஸ்டிக்கை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் நேச்சுரல் லைட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா எதனா வேணும்னா கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஹைலி டீட்டெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நீங்கள் வேணும்னா கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ கமா கொடுத்து இன்னும் 2-3 ஆட் பண்ண போகிறீங்கன்னா கமா கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த டேக்ஸ்லாம் வந்து எப்பயுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ க்ரியேட்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இந்த இமேஜ் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த இமேஜ் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் என்ன பண்ணணும்னா எடுத்தோடனே அந்த சீட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் லாக் பண்ணணும். ஸோ லாக் பண்ணால் என்ன ஆகும்? இதுதான் உங்களுடைய பேஸ் இமேஜாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதை வச்சு நீங்கள் வேறு என்ன இமேஜஸ்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இது வந்து பேஸ் இமேஜாக இருக்கும். ஸோ இந்த ஃபேஸ் இருக்க ஸ்டைல்லே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இமேஜஸ் வந்து க்ரியேட் ஆகும், ஓகேவா? ஸோ அதனால் இந்த சீடை வந்து லாக் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ மறுபடியும் வந்து ChatGPT வந்துடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன சீன்ஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணுமோ அது எல்லாமே நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 சீன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ நான் என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறேன்னா, கிவ் மீ 5 more prompts with a woman in different background in 5 different scenes and with a different outfit in each scene அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஜென்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ இப்போ 5 ப்ராம்ப்ட் வந்து எனக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அவங்க வந்து டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி, ஓகேவா? ஸோ ஆனால் நம்மளுக்கு என்ன நம்மளோட எய்ம்னா அந்த டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்டில் இருந்தாலும் அவங்க ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இமேஜ்லையும் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ வேற ஒருத்தவங்களோட ஃபேஸ் வந்து வரக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெய்னி அர்பன் ஸ்ட்ரீட் அட் நைட்ஸ் ஸோ இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி நம்ம இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி மேலே ஆல்ரெடி இருக்க ப்ராம்ப்டை வந்து டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இந்த டேக்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு கீழே வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ பேஸ்ட்டுன்னு கொடுத்து
ஸோ கிரியேட்ன்ற ஆப்ஷனை மறுபடியும் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே மேலே வந்து 2 வியூ இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் வியூ மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து லிஸ்ட் வியூ மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த கிரிட் வியூவை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, இப்போ அதே சேம் மூமெண்ட் தான் பாருங்க, நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்டில் வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இமேஜ். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய செகண்ட் இமேஜ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இன்னொரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த அடுத்த ப்ராம்ப்டை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி கரெக்டாக இந்த கிரியேட்டிவ் ஹைப்பர் ரியலிஸ்டிக் நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா போன ப்ராம்ப்ட்டு, ஸோ அதை வந்து டெலீட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கு அடுத்து வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஸோ இப்போ மறுபடியும் வந்து அந்த கிரிட் வியூக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கோம்னா, இந்த கோஸ்டல் பீச் அட் சன்ஷைன், ஸோ இந்த பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பேக்ரவுண்டோட நம்மளுக்கு வந்து சேம் ஃபேஸோட வேற இமேஜ் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகி கொடுக்கும் பாருங்க. ஓகே பாருங்க, இப்போ நம்மளுக்கு அந்த பேக்ரவுண்ட் வந்து பீச் மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இதே மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 2 ப்ராம்ப்ட்டுக்கும் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் பண்ணிட்டு நம்மளோட ஃபைனல் அவுட்புட் வந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ பாருங்க, நம்ம ஃபைனல் அவுட்புட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சேம் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய பேஸ் இமேஜ். ஸோ இதை வச்சு நம்ம வந்து மற்ற இமேஜஸ்லாம் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோதான் இந்த டுட்டோரியல். ஸோ உங்களுக்கு இந்த டுட்டோரியல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு என்ன ஏஐ ரிலேட்டட் டுட்டோரியல் நான் வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நான் அதுக்கு டெடிகேட்டடாக வீடியோ வந்து கிரியேட் பண்ணி கூட ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.